இளைஞர்களுக்கு என்னென்ன தேவை? அடிப்படையில் கல்வி, படித்த கல்விக்கு வேலை, அதற்கு தேவையான முதலீடு, பெண்களுக்கு பாதுகாப்பு. முதல்ல பெண்கள் பாதுகாப்புக்கு வருவோம். தமிழகத்தில் இப்போ சொன்ன மாதிரி 40,000 போக்சோ வழக்குகள் குழந்தைங்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களுக்காக பதியப்பட்டிருக்கு. 109% 109 விழுக்காடு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கிறதா பதியப்பட்டிருக்கு. 103 கோடி ரூபா 2023 வரைக்கும் 103 கோடி ரூபா குழந்தைகளுக்கு போக்சோல இழப்பீடா மட்டும் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் 21 கோர்ட்டில் 20 கோர்ட்டில் போக்சோவோட கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இப்படி ஒரு ஆட்சி இருந்தால் பாதுகாப்பு எப்படி இருக்கும்? பாதுகாப்பு இல்லைனா பெண்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும்? எப்படி மாநிலம் வளரும்? பெண்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி திரும்ப கொண்டு போய் கிச்சனுக்குள்ள அடைக்கிற வேலையை ஒரு கட்சி ஆர்கனைஸ்டா பண்ணிட்டு இருக்கு. அதை நம்ம யாரும் நோட் பண்ணவே இல்லைன்றதா இங்க பெரிய அவலமே. பசங்களுக்கு படிப்பு, எந்த பேராமீட்டர்ஸ்லையும் தமிழக கல்வி நல்லா இல்லைங்க. தயவு செய்து யாராவது தமிழகம் நல்லா இருக்குன்னு சொன்னா ஒத்துக்காதீங்க, நம்பாதீங்க. தமிழகத்தில் ஏசர் ரிப்போர்ட், ஆனுவல் எஜுகேஷன் ரிப்போர்ட்னு ஒன்று போடுறாங்க எல்லா மாநிலத்திலையும். தமிழகம் வரலாறு காணாத அளவில் எல்லா பேராமீட்டர்ஸ்லையும் சரிஞ்சிருக்கு. நான் டேட்டா தராங்க, போடுங்க. எல்லா பேராமீட்டர்ஸும் செஞ்சிருக்கு. ஹேண்ட்ஸ் ரிப்போர்ட்னு ஒன்று எடுக்கிறாங்க. தமிழகத்தில் ட்ராப் அவுட் 0% இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் நேஷனல் ட்ராப் அவுட் லெவல் 0.3%. ஆனால் இன்னைக்கு தமிழகம் 2.7 2.8% ட்ராப் அவுட் வளர்ந்துருக்கு. அந்த ட்ராப் அவுட்டுக்கும் சேர்ந்து ஒரு திட்டம் எழுத வேண்டிய நிலையில தாவேக்கா வந்து நிற்கிதுன்னா இந்த கொடுமை யோசிச்சு பாருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் 25% கடந்த ஒரு ஆண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் 25% ஆந்திராவுக்கு மட்டும் போயிருக்கு. டாப் 60% 3 மாநிலம், ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா பிரிச்சிருக்கு. தமிழகம் வெறும் 4.5% இன்வெஸ்ட்மெண்ட். 80% FDIயை 4 மாநிலம் பிரிச்சிருக்கு. தமிழகத்துக்கு அதில் பங்கே இல்லை. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும், எல்லா கம்பெனியும் ஹுவான்ஸ்வாங்லேருந்து, ஃபாக்ஸ்கான்லேருந்து, ஹவுசூருக்கு வர வேண்டிய ஏர்போர்ட்லேருந்து ஆந்திராவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஆந்திரா ஏஐ யூனிவர்சிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. குவாண்டம் வேலி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. தமிழகத்துக்கு ஒன்றுமே வரலன்னா தமிழகத்தில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும்? அந்த ஹாங்சாங் கம்பெனி 1800 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல 20,000 வேலை இப்படி தமிழ்நாட்டு விட்டு போச்சு ஆந்திர பிரதேசத்துக்கு. அதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை இல்லை. கேட்டால் வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டுறாரு இண்டஸ்ட்ரியல் அமைச்சர். இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் போது இங்கே பொச்சம்பள்ளியில் வேலை வாய்ப்புக்கு 5000 சாதாரண ஒரு ஷூ கம்பெனி வேலை வாய்ப்புக்கு 52 வேலை வாய்ப்புக்கு 5000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் வந்து கியூல நிற்கிறான். ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வருது, பொச்சம்பள்ளியில் ஒரு ஷூ கம்பெனியில் வேலைக்கு ஆள் எடுக்கிறான்னு. 52 வேலைக்கு 5000 பட்டதாரிகள் போய் நிற்கிறான். படித்த பசங்களுக்கு வேலை இல்லை. ஆட்டோ ஓட்டுநர்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டு சொமேட்டோவும் ஸ்விக்கி ஓட்டி ரேப்பிடோ ஓட்டிட்டு இருக்கான். வாழ்வாதாரத்துக்காக வண்டி ஓட்டுறோம், ஆட்டோ ஓட்டுறவனும் பாதிக்கிறான். வேலை கிடைக்காம வண்டி 2 வீலர் ஓட்டுறவனும் பாதிக்கிறான். இவங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு இல்லை, ஒரு பாலிசி கூட கிடையாது. இந்த வண்டி ஓட்டலாம், ஓட்டக்கூடாது, இன்னார் பாதுகாப்பு, இன்சூரன்ஸ்னு ஒரு பாலிசி கிளாரிட்டி கிடையாது இந்த கவர்மெண்ட்ல. பள்ளி மாணவர்களில் 9% குடி போதைக்கு அடிமையாக இருக்காங்க. தொட்டு பார்க்கறது, குடிச்சு பார்க்கறது இல்லை, அடிக்டட். 56% குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் திருமணங்கள் அதிகரிச்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க ஏதோ ஒரிஷா, பீகார்னு போயிடாதீங்க. நம்ம தமிழ்நாட்டில் கடந்த 4 வருஷத்தில் நடந்த அநியாயங்களை பேசிக்கிட்டு இருக்கேன். குழந்தைங்களை படிக்க விட மாட்டீங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க, வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பாலியல் தொந்தரவு, வெளியில போனா பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு. ஆம்பளை பசங்க ராப்பிடோ ஓட்டினா கூட பின்னாடி இருக்கும், ஒழுங்கா இருக்க மாட்டாங்க. அந்த லெவலில் இருக்கு சட்டம் வந்து. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, நீங்க அவிழ்த்து விட்டு இருக்க போதை. டாஸ்மார்க் ஒரு பக்கம் கல்லா கட்டணும். டாஸ்மார்க்ல சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரிவ்யூ மீட்டிங் நடக்கும். திமுக பிஎல்ஏ மீட்டிங்ஸ்ல பீர் பாட்டிலோட கூட்டம் நடக்கும். இது பத்தாம கள்ளச்சாராயம் நடக்கும். அதுல கள்ளக்குறிச்சியில் சாவு நடக்கும். அங்க முதல்வர், துணை முதல்வர் போக மாட்டாங்க. அது பத்தாம தெருக்கு தெரு கஞ்சா கிடைக்கும். இது எல்லாத்தையும் தாண்டியும் பேர் தெரியாத போதைப் பொருள்லாம் உள்ள விற்பான். விக்ரம யாருன்னு கேட்டா திமுகவோட அயலக செயலாளர். இதை கேட்கறதுக்கு இங்க ஆள் இல்லை. இந்த போதைப் பொருள் என் மக்களையும் மாணவனையும் மிருகமா மாத்திக்கிட்டு இருக்கு. அதன் வெளிப்பாடு தான் இங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல்கள். 2 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, 70 வயசு பாட்டிக்கும் பாதுகாப்பு. என்ன நாடு இது? எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கீங்க தமிழ்நாட்டை? இப்படி எல்லாத்தையும் கெடுத்து மாணவர்கள், இளைஞர்களுடைய தலையெழுத்தை நாசமாக்கி சூனியம் பண்ணி வச்சுட்டு 2.0 கேக்குறாருங்க. இதுக்கு மேல என்ன பண்றதுக்கு காத்திருக்கிறீங்கன்னு தெரியல. பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எல்லா சுகத்தையும் தூக்கி போட்டு கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு வந்து ஒருத்தர் களத்துல நின்னா ஏன்பா வந்தீங்கன்னு கேள்வி. இதுல தமிழகத்தின் முக்கிய பிரச்சனை என்ன தெரியுமா? சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியலையா. ஹெச்ஆர் நம்மளாம் தான் இன்டர்வியூ ஃபேக்கு நடக்கணுவாங்க, அந்த மாதிரி ஒரு நடக்குது. இப்படி ஒரு ஆட்சி நடத்தி எங்க இளைஞர்களையும் எங்க தமிழ் சமுதாயத்தையும் பெண்களையும் கொச்சப்படுத்தி வைக்க முடியும்னா இந்த ஆண்டு மட்டும் கிடையாது, தமிழகத்தில் திமுக என்னைக்கு ஆட்சி கிடையாது. திமுக எனும் தீய சக்தி ஒழிப்பதே தாவேக்கா எனும் தீய சக்தியின் வாய்ப்பு. நன்றி, நன்றி, நன்றி.